வங்கக்கடலில் அடுத்தடுத்த 2 சுழற்சிகள் பொறுத்தவரைக்கும் வரக்கூடிய நாட்கள்ல உருவாகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த சில நாட்களாக தமிழ்நாடு முழுவதுமாக பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை பெய்து வரக்கூடிய நிலையில், வங்கக்கடல் பகுதிகளிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகக்கூடும். இதனால நமக்கு ஏதாவது பாதிப்புகள் இருக்கா? அல்லது தமிழ்நாட்டுல மிக கனமழை, அதி கனமழை ஏதாவது பதிவாகுமான்னு பலரும் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம சொல்றோம். ஏன்னா உருவாகக்கூடிய சுழற்சிகள் எங்கே கரை கடக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தாழ்வு பகுதிகள் மற்றும் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் எப்பொழுதெல்லாம் உருவாகிறதோ அப்பொழுதெல்லாம் நம்ம தொடர்ந்து உங்களுக்கு அறிவிப்புகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இதனால எந்த அளவுக்கு பாதிப்புகள் மற்றும் ஆபத்துகள் இருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். நீங்க நம்ம நண்பர்களே மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரம் வரைக்கும் மழை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அதுல குறிப்பா இப்போ நமக்கு நெறைய மாவட்டத்துல மழை குறைஞ்சிருக்கு. ஏன்னா முன்பதாக நம்ம மிக கனமழை அறிவிப்புகள் நம்ம கொடுத்திருந்தோம். நெறைய மாவட்டங்கள் உதாரணமா சென்னை, திருவள்ளூர் போன்ற இடங்கள்ல 8 சென்டிமீட்டர், 9 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடந்த சில நாட்களாக பதிவாச்சு. இப்ப அடுத்து வரும் நாட்கள்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து சொல்றோம். ஏன்னா சில மாவட்டங்கள்ல மழை குறைகிறது. சில மாவட்டங்கள்ல மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரைக்கும் அதிகரிக்கிறது. அப்போ எங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு மிக கனமழை பொறுத்தவரை பதிவாகும். முதலாவதாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் கனம் முதல் மிக கனமழையானது அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்துல எதிர்பார்க்க முடியும். குறிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை அதிகரிக்கும். இந்த 5 மாவட்டத்தில் மட்டுமே கனமுதல் மிக கனமழை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் பதிவாக வாய்ப்பு. அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் பகுதியாக மிதமான மழை மட்டுமே பதிவாகக்கூடும். அப்போ நமக்கு மேற்கு தொடர்ச்சியில மிக கனமழை அறிவிப்புகள் நம்ம கொடுத்திருக்கிறோம். அப்போ மற்ற மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதையும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா மிக கனமழைங்கிறது இப்ப 4லிருந்து 5 மாவட்டங்கள் மட்டுமே நமக்கு பதிவாகுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மற்ற மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். வட தமிழக கடலோரம் மற்றும் உள் மாவட்டத்துல மழை பொறுத்தவரைக்கும் ஒரு சில இடங்களில் பரவலாக மிதமான மழை பெய்யும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மிதமான மழை மட்டுமே நமக்கு தொடர வாய்ப்பு இருக்கு. அந்த மிதமான மழையும் பெரும்பாலும் இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களிலேயே பதிவாகக்கூடும். காலை முதல் மாலை வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டமும், இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் பரவலாக மிதமான மழையும் கடலோர மாவட்டத்துல எதிர்பார்க்கலாம். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. அடுத்தபடியாக உள் மாவட்டத்துல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த 3 மாவட்டங்களிலும் மிதமான மழையாக நமக்கு பதிவாகும். ஏன்னா ஒரு சில இடத்துல நமக்கு கடந்த சில நாட்களாக கனமழை பொறுத்தவரைக்கும் கொட்டி தீர்த்தது. இப்ப அடுத்து வரும் நாட்கள்ல வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை இந்த 3 மாவட்டங்களிலும் பெரும்பாலும் மிதமான மழையும், சில இடத்துல கனமழையும் பதிவாகும். அதாவது மழை ஒதுக்கிய பகுதியாக நமக்கு இருக்கும். ஏன்னா தென்மேற்கு பருவமழையினுடைய காலகட்டங்கள்ல நமக்கு பெரும்பாலும் இந்த பகுதியாக ஒதுக்கி பெய்யக்கூடிய மழை பொழிவை நம்ம பார்க்க முடியும். இந்த உள் மாவட்டங்களிலும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய 3 மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும், ஒரு சில இடங்களில் மட்டுமே நமக்கு பரவலாக மழை பொழிவு பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படுது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளில் மட்டுமே அதாவது ஆரணி, சிங்கம், சேத்பட்டு உள்ளிட்ட இடங்கள், அதைத் தொடர்ந்து போலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்கலாம். வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், பகுதியான மழை பொழிவாக இருக்கும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் பரவலாக மிதமான மழை கிடைக்கும். ஏன்னா சேலம் மாவட்டங்கள், நாமக்கல் மாவட்டத்தில் ஏற்கனவே பரவலாக நமக்கு மழை கிடைச்சிருக்கு. 5 சென்டிமீட்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் கடந்த சில நாட்களாக ஆங்காங்கே பகுதியாக நமக்கு மழை பதிவாகி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திலும் கடந்த 2, 3 நாட்களாக பரவலாக மழை பெய்ததை நம்ம பார்த்தோம். இனி வரும் நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பொறுத்தவரை தீவிரமாக காணப்படும். ஆகவே உள் மாவட்டத்தில் அநேக இடங்களில் கனமழையானது எதிர்பாருங்க. தொடர்ந்து நம்ம ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்திலும் விட்டு விட்டு பகுதியாக மழை வாய்ப்புகள் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரம் வரைக்கும் நீடிக்கப் போகிறது. அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்கள பார்த்தோம். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள். ஏன்னா மதுரை போன்ற மாவட்டத்துல லேசான மழை மற்றும் மிதமான மழையா இருக்கும். மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், சிவகங்கை இந்த 4 மாவட்டத்திலும் லேசானது முதல் மிதமான மழையும், தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர்ல கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒரு 7 சென்டிமீட்டர் வரைக்குமே நமக்கு மழை பதிவாகும். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள் ஆலங்குளம், அம்பாசமுத்திரம், சேரன் மகாதேவி உள்ளிட்ட இடங்களில்
பரவலாக கனமழை பொறுத்தவரை தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். எந்தெந்த பகுதிகள்ல கனமழை கிடைக்கும், எங்கெல்லாம் மிக கனமழை வந்து பதிவாகும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆகவே நமக்கு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக பகுதியாக மழை பொழிவுகள் இனி வரும் நாட்கள்ல தொடர்ந்து நீடிக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் அநேக பகுதிகள்ல பரவலாக கனமழையானது தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளிலும் மிதமானதிலிருந்து கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும். அடுத்ததா நம்ம பார்க்க போறது டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டையில் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும். டெல்டா மாவட்டங்கள்ல லேசான மழை, மிதமான மழை மட்டும் தான். ஏன்னா ஒரு சில பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க, அதி கனமழைக்கான வாய்ப்புகள் கடலோரத்தில இருக்குமா அப்படின்னு. இது தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் வட தமிழ்நாட்டுல அதி கனமழை அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்க முடியாது. இதுவே நமக்கு வடகிழக்கு பருவமழையா இருந்தா நெறைய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி, நம்ம சென்னை பகுதிகள்ல அதேமாரி கடலூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்கள்ல கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். இது வடகிழக்கு பருவமழை இல்லாததுனால நமக்கு தொடர்ந்து மிதமான மழை மட்டுமே பெய்யக்கூடும் நண்பர்களே. ஆகவே டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் மட்டுமே லேசான மழை மற்றும் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். ஆகவே டெல்டா மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காலை முதல் மாலை நேரங்கள் வரைக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கு. தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கர்நாடக மாநிலங்கள் மற்றும் கேரளாவிலும் ரொம்ப தீவிரமாக அதிகரிக்கும். எங்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகள் மற்றும் மகாராஷ்டிராவினுடைய கிழக்கு பகுதிகள்ல ரெட் அலர்ட் பொறுத்தவரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. அங்க வந்து நமக்கு அதி கனமழையானது கண்டிப்பாக பதிவாகும். மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகா மாநிலங்கள்ல, அதே மாரி ஒரிஸ்ஸா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம், அசாம் உள்ளிட்ட மாநிலங்களிலும் தொடர்ந்து நமக்கு மழை பொழிவு பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்கலாம். எந்தெந்த பகுதிகள்ல நமக்கு மழை பொழிவுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். வட மாநிலங்கள் மற்றும் தென்னிந்திய பகுதிகளிலும் பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவுகள் அதிகரிக்கும். அதே மாரி வடக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்கள்ல நமக்கு மழை பொழிவு ரொம்பவே குறைவாக இருந்துச்சு. ஆனா, இப்ப கடந்த சில நாட்களாக இப்போ ஆந்திர மாநிலங்களிலும் மழை பொழிவு அதிகரிச்சிருக்கு. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் இந்த தீவிரமான மழை பொழிவு தொடர்ந்து பதிவாகும். ஆந்திர மாநிலங்களிலும் கன முதல் மிக கனமழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. வங்கக்கடல்ல உருவாகக்கூடிய காற்று சுழற்சிகள் முழுவதுமாக பெரும்பாலும் நமக்கு வந்து வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து ஒரிஸ்சாவுக்கு அருகே வந்து கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். அதனால இந்த ஒரிஸ்சா, அஸ்ஸாம் போன்ற மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்கள்ல ரொம்ப கடுமையான மழை இருக்கும். தமிழகத்திற்கு இப்ப அடுத்து வரக்கூடிய இந்த செப்டம்பர் மாதங்கள் வரைக்கும் எந்த ஒரு தாழ்வு பகுதியோ அல்லது காற்று சுழற்சியோ நேரடியாக தமிழகத்திற்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்காது. காரணம் கடற்காற்று பொறுத்தவரைக்கும் நமக்கு நேரடியாக வீசல. நமக்கு தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையில இருக்கிறோம். அதனால கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்கள்ல ரொம்ப தீவிரமான மழை பெய்கிறதுனால, மேட்டூருக்கு வரக்கூடிய அந்த நீரின் அளவுமே அதிகரிக்கும். அடுத்து வரும் நாட்கள்ல மேட்டூருக்கு திறக்கப்படக்கூடிய அந்த தண்ணீரின் அளவு பொறுத்தவரைக்கும் கர்நாடகாவில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.